அனைவருக்கும் தர்மா அகாடமியின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவ்வை தமிழ் சீரீஸில் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்திலேருந்து இயல் 1 வந்து பார்க்க போகிறோம். இயல் 1ல் மொத்தமாக 5 லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. கலங்கரை விளக்கம், கவின்மிகு கப்பல், தமிழரின் கப்பற்கலை, ஆழ்கடலின் அடியில், இலக்கிய வகை சொற்கள் அப்படிங்கிற 5 லெசன் இருக்குது. மொத்தமாக 87 வினாக்கள் வந்து லைன் பை லைனாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். எக்ஸாமில் கேட்குற கொஷின்ஸ் மாதிரியே. ஓகேங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கூடுதலான விஷயங்கள் சொல்லும்போது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் நம்ம வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிசி எக்ஸாமுக்கும் ஒரு டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்ட் பேஜஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நெக்ஸ்ட் வீக்கு கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் பாடம் என்ன அப்படின்னா, கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது தான் முதல் பாடம் வந்து கலங்கரை விளக்கம். ஸோ இதில் இருக்கிற அந்த செய்யுளை பார்த்துட்டு கொஷினுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வானம் ஊன்றிய மதலை போல. வானம் ஊன்றிய மதலை போல அப்படின்னா, இந்த கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது அந்த கடற்கரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றி அடிக்குது அப்படிங்கிறாங்க. ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இளங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழாமல் தாங்கிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு தோற்றமளிக்குது. ஏணியை வச்சு ஏற முடியாத உயரத்தை வந்து அது கொண்டிருக்குது. அது வந்து ஒரு வேயப்படாமல், அதாவது ஒரு வீடுனா இப்போ நம்ம கூரை வேஞ்சிருப்போம், கூரை வந்து அதில் போட்டிருப்போம்ல. ஸோ அது மாதிரி கூரை இல்லாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை அது உடையது. ஒரு ஏன்னா கல்லால் தான் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாடத்தில் இரவில் வெளிச்சம் எரியும். ஏன்னா கலங்கரை விளக்கம் வந்து கப்பல்கள்லாம் வந்து சேர்கிறதுக்காக எரியுது. ஓகேங்களா? ஸோ அப்படி எரியிற அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன்னை நோக்கி அழைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதனுடைய விளக்கம். இந்த பாட்டை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, கடியலூர் உருந்திரங்கண்ணனார் அப்படிங்கிறவர் தான். கடியலூர் உருந்திரங்கண்ணனார் அப்படிங்கிறவர் தான். ஸோ இப்போ வினாக்களுக்குள்ளே போயிடலாம். பொறுத்துக, மதலை அப்படின்னா என்ன? மதலை அப்படின்னா தூண் அப்படின்னு வரும். மதலை அப்படின்னா தூண். சென்னி அப்படின்னா என்ன? சென்னி அப்படின்னா உச்சி அப்படிங்கிறது பொருள். ஓகேங்களா? ஆப்ஷன் சி வந்து சரியானது. நெகிழி அப்படின்னா தீச்சுடர் அப்படிங்கிறத குறிக்கும். உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு. பெருநீர் பரப்பு உறவு நீர்னா. ஓகேங்களா? அடுத்ததும் பொறுத்துக்க தான். அழுவம் அப்படின்னா என்ன? அழுவம் அப்படின்னா கடலை குறிக்கும். கரையும் அப்படின்னா அழைக்கும் அப்படின்னு பேர். வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட ஒரு மாடம். வைக்கோலால் வேயப்படாதது, சாந்து பூசப்பட்டது அப்படிங்கிறது தான் அதோட பொருள். ஓகேங்களா? அதாவது அந்த கலைஞரை விளக்கம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி சரியானது இதுக்கு. வேயா மாடம் என்பது எதை குறிக்கிறது? கீழே கொடுத்துருக்கிறதுல வேயா மாடம் என்பது எதை குறிக்குது? ஆன்சர் என்ன? கலங்கரை விளக்கத்தை அது குறிக்குது. கலங்கரை விளக்கத்தை அது வந்து குறிக்குது. ஓகேங்களா? கலங்கரை விளக்கம். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? கடியலூர் உருந்திரங்கண்ணனார் சங்ககால புலவர். இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தார். கடியலூர் உருந்திரங்கண்ணனார் அப்படிங்கிறவர் சங்ககால புலவர். இவர் கடியலூரில் வாழ்ந்திருக்காரு. பெரும்பானாற்று படை அதாவது இந்த நூல் வந்து பெரும்பானாற்று படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதில் வந்து அந்த போர்ஷனில் இருக்குது. இந்நூலின் 346 முதல் 351 வரை உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த பாட்டு வந்து பெரும்பானாற்று படையில் 346 முதல் 351 வரை உள்ள அடிகள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர்
பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் எந்த கூற்று சரி அப்படின்னா அனைத்துமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் கடியலூர் உருந்திரங்கண்ணனார் இயற்றிய நூல் எது? கீழ்கண்டவற்றுள் கடியலூர் உருந்திரங்கண்ணனார் இயற்றிய நூல் எது? ஆன்சர் பாருங்கள். பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை 2 நூல் அவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை அப்படிங்கிற 2 நூல்களை எழுதியிருக்காரு. டேஷின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். எந்த நூலோட பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன்? இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல ஆன்சர் பெரும்பானாற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் தான் தொண்டைமான் இளந்திரையன். கீழ்கண்டவற்றுள் 10 பாட்டு நூல்களில் தவறானது எது? கீழ்கண்டவற்றுள் 10 பாட்டு நூல்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா பதிற்று 10 அப்படிங்கிறது 10 பாட்டு நூல்களில் வராது. ஓகேங்களா, பதிற்று 10 அப்படிங்கிறது வராது. ஸோ மீதி எல்லா நூல்களுமே 10 பாட்டு நூல்கள் தான். திருமுருகாற்றுப்படை, பெருநாராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை அப்படிங்கிற நூல்கள்லாம் 10 பாட்டு நூல்கள். ஓகேங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் 10 பாட்டு நூல் எது? கீழ்கண்டவற்றுள் 10 பாட்டு நூல் எது? சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சிலாம் 10 பாட்டு நூல் தான். அப்போ அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியானது. கீழ்கண்டவற்றுள் 10 பாட்டு நூலோடு தொடர்பு அல்லாதது எது? ஆன்சர் என்ன? பரிபாடல் அப்படிங்கிறது தான். மற்றபடி நெடுநெல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம்லாம் 10 பாட்டு நூல்கள். ஓகேங்களா, ஸோ 10 பாட்டு நூல்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 நூல்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா திருமுருகாற்றுப்படை, பெருநாராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடு கடாம் அப்படிங்கிற இந்த 10 நூல்கள் 10 பாட்டு நூல்கள். ஓகேங்களா, வேயா மாடம் எனப்படுவது என்ன? வேயா மாடம் அப்படின்னு சொல்லப்படுறது சாந்தினால் பூசப்படுவது, சாந்தினால் பூசப்பட்டது, வைக்கோலால் வேயப்படாதது. உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? கடல். அழுவம் அப்படின்னா கடல் அப்படிங்கிற பொருள், அழுவம் அப்படின்னா கடல் அப்படின்னு பொருள். கடலில் துறை அறியாமல் கலங்குவன எது? கடலில் துறை அறியாமல் கலங்குவன எது அப்படின்னா மரக்கலங்கள். ஸோ மரக்கலங்கள் வந்து கடலில் துறை அறியாமல் தவிக்கும். ஸோ இதை பார்த்துட்டு வந்துடுவாங்க. தூண் என்னும் பொருள் தரும் சொல் என்ன? தூண் என்னும் பொருள் தரும் சொல் என்ன? ஆன்சர் மதலை. மதலை அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, அடுத்தது 2வது லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவின்மிகு கப்பல். கவின்மிகு கப்பல் அப்படிங்கிறது தான் 2வது லெசன் உங்களுக்கு வந்து. ஸோ அதில் இருக்கிற செய்யுளை நம்ம வந்து பார்த்துடலாம். உலகு கிளர்ந்தன்ன உருகெழுகு வங்கம். ஓகேங்களா, புலவு திரை பெருங்கடல் நீர் இடைப்போழ இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி விரைவு செலல் இயற்கை வங்குழாட்ட கோடு உயர்தினி மணல் அகன்றுதுறை நீகான் மாட ஒள்ளெறி சொல்கிறாங்க. கொடும் பெயர்ந்தது போல அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது ஒரு நாவாய். ஓகேங்களா, அதாவது அந்த கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். வங்கம் அப்படின்னாலும் கப்பல் தான். ஸோ அதை தான் நாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலக கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் அப்படின்னா உலகமே புடம்பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்தியது தான் அந்த நாவாய் அப்படிங்கிறது. அது என்ன பண்ணுது அப்படின்னா புலால் நாற்றமுடைய, புலவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, புலால் நாற்றமுடைய அந்த பெரிய கடலை பிளந்துக்கிட்டு போகும், அலைவீசும் அந்த கடலை பிளந்துக்கிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. இரவும் பகலும் ஒரு இடத்துல தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்துட்டு போகும். இரவு நேரத்தில் ஒரு இடத்துல தங்க முடியாது, காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அங்கே அசைஞ்சு போயிடுவோம். ஓகேங்களா, அடுத்தது என்ன சொல்கிறாங்க? வங்கூழ் ஆட்ட. வங்கூழ் அப்படின்னாலும் இதுதான். கோடு உயர்தினி மணல் அப்படின்னா அவன் வந்து அந்த ஆட்டிட்டு போகிறப்ப கரையை உடைய மணலை நிறைந்த துறைமுகத்தில், ஓகேங்களா, மணல் இருக்க துறைமுகத்துக்கு அங்கே போயிடுவாங்க. அடுத்தது மாட ஒள்ளெறி மருங்கு அறிந்து ஒய்ய அப்படின்னா அந்த துறைமுகத்துக்கு போகிறாங்க, மணல் நிறைந்த துறைமுகத்துக்கு போவாங்க. அது எதோட வெளிச்சத்தோட போவாங்கன்னா கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் தான் அந்த நாவாய் ஓட்டுநர்கள் அங்கே கப்பலை செலுத்துவாங்க. ஓகேங்களா,
அப்படின்னு தான் இந்த பாட்டில் வந்து சொல்கிறாங்க. இதான் பாட்டோட பொருள். ஸோ இந்த பாட்டை எழுதுனது யார் அப்படின்னா மருதன் இளநாகனார் அப்படிங்கிறவர் தான், மருதன் இளநாகனார் அவர்கள். இப்போ வினாக்களுக்குள்ளே போயிடலாம். பொறுத்துக. இயல் அப்படின்னா என்ன? இயல் அப்படின்னா பகல் அப்படின்னு பொருள். இயல் அப்படின்னா பகல். ஓகேங்களா? போழ அப்படின்னா பிளக்க அப்படின்னு பொருள். வங்கூழ் அப்படின்னா காற்று அப்படின்னு பொருள். நீகான் அப்படின்னா நாபாய் ஓட்டுபவன், அதாவது கப்பல் ஓட்டுபவன் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? ஆப்ஷன் டி சரியானது. வங்கம் அப்படின்னா என்ன? வங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வங்கம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், கப்பல். கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த. மாட ஒள்ளரி அப்படின்னா கலங்கரை விளக்கம், கலங்கரை விளக்கம். உரு அப்படின்னா அழகை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி சரியானது. உலகம் புடம்பெயர்ந்தது, புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது எது? உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். நாவாய்னா கப்பல். புலால் நாற்றமுடையது எது? நான்காவது வினா, புலால் நாற்றமுடையது எது? கடல் தான் புலால் நாற்றமுடைய கடல். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். மருதத்தினை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதன் இளநாகனார் என அழைக்கப்படுறார். ஓகேங்களா? புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது தான் அகநானூறு. இந்த நூலில் 255ஆம் பாடல் நமக்கு வந்து தந்திருக்காங்க, நம்ம பார்த்துருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா அனைத்தும் சரியானவையே. மருதன் இளநாகனார் கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள டேஷ் பாடல்களையும் பாடியவர் இவரே. மருதன் இளநாகனார் இருக்கார்ல, அவர் கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள டேஷ் பாடல்களை பாடியிருக்காரு மொத்தமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் என்ன? 35 பாடல் இவரே பாடியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் தொடர்பில்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் தொடர்பில்லாதது எது அப்படின்னா அகநானூறு அப்படிங்கிறது தொடர்பில்லாத ஒரு நூல். ஓகேங்களா? ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு குறிஞ்சி பாட்டாக இருக்கட்டும், பட்டினப்பாளையாக இருக்கட்டும், நெடுநெல்வாடை எல்லாமே 10 பாட்டு நூல்களில் வரும். அகநானூறு மட்டும் 8 தொகை நூல்களில் வருது. ஓகேங்களா? 8 தொகை நூல்கள் அப்படின்னா 8 நூல்கள் வந்து மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு கீழே பார்க்கலாம். நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா அகநானூறு. ஓகேங்களா? அகநானூரோட இன்னொரு பேர் தான் நெடுந்தொகை. கீழ்கண்டவற்றுள் 8 தொகை நூல் எது? கீழ்கண்டவற்றுள் 8 தொகை நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே 8 தொகை நூல்கள் தான். அப்போ அனைத்தும் சரியானவை. கீழ்கண்டவற்றுள் தொடர்பில்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் தொடர்பில்லாதது எது? ஆன்சர் என்ன? முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது தொடர்பில்லாது 10 பாட்டு நூலில் வந்துடும். அகநானூறு, புறநானூறு 8 தொகை நூல்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ 8 தொகை நூல்கள் அப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படிங்கிற 8 நூல்கள். ஓகேங்களா? இயற்கை வங்கூழ் ஆட்ட அடியோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? காற்று. இயற்கை வங்கூழ் ஆட்ட அப்படின்னா வங்கூழ் அப்படின்னா இந்த இடத்துல காற்றை குறிக்குது. மக்கள் டேஷ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். ஆன்சர் என்ன? வங்கத்தில் ஏறி. வங்கம்னா கப்பல். மக்கள் டேஷில் ஏறி வெளிநாடுகளுக்கு போனாங்க. புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது எதை? புலால் நாற்றமுடையதா அகநானூறு கடலை தான் சொல்லுது. ஓகேங்களா? பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. பெருங்கடல் அப்படின்னா என்ன வருது அப்படின்னா பெருமை ப்ளஸ் கடல். இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லுவேன். இன்று ப்ளஸ் ஆகி அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும் அப்படின்னா இன்றாகி அப்படின்னு வரும். இன்றாகி. ஓகேங்களா? எதுகை இடம் பெறாத இணை எது? கீழே கொடுத்துருக்கிறதுல எதுகை இல்லாத ஒரு இணை அப்படின்னா என்ன? ஆன்சர் பாருங்கள். இரவு இயற்கை. இரவு இயற்கை. ஓகேங்களா? ஸோ எதுகைனா ரெண்டாவது சொல் வந்து ஒன்றா இருக்கும். ஓகேங்களா? ஸோ உலகு, புலவு, வங்கம், சங்கம்,
அசைவு இசைவு 2வது எழுத்து ஒன்றா வந்துச்சா. ஸோ அப்போ அது வந்து எதுகையில் வந்துடுது. எதுகை இல்லாமல் மோனை வந்து பார்த்திங்க அப்படின்னா இரவு இயற்கை முதல் எழுத்து ஒன்றா இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பொறுத்துக. வங்கம் அப்படின்னா என்ன? அது வந்து கப்பலை குறிக்குது. வங்கம் அப்படின்னா கப்பலை குறிக்குது. நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன், அதாவது கப்பல் ஓட்டுபவன் தான் நீகான். ஓகேங்களா. எல் அப்படின்னா என்ன? எல் அப்படின்னா பகலை குறிக்குது. மாட ஒள்ளரி அப்படின்னா கலங்கரை விளக்கத்தை குறிக்குது. கலங்கரை விளக்கத்தை குறிக்குது. அப்போ ஆப்ஷன் பி சரியானது. அடுத்தது தமிழரின் கப்பற்கலை. தமிழரோட கப்பற்கலையை நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு கிடைத்துள்ள ஓகேங்களா நூல்களிலேயே மிகவும் பழமையானது எது? நமக்கு கிடைச்சிருக்கிற நூல்களிலேயே மிகவும் ஒரு பழமையான நூல்கள் அப்படின்னா எது அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் மிகவும் பழமையான ஒரு நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்கண்ட எந்த நூலில் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது? ஸோ கீழ்கண்ட எந்த நூலில் முன்னீர் வழக்கம் அப்படின்னு கடற்பயணத்தை குறிப்பிடுறாங்க? ஆன்சர் தொல்காப்பியத்தில். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கடலோடா கால்வல் நெடுந்தோர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருக்குறள். ஸோ என்ன திருக்குறளில் சொல்கிறாங்க அப்படின்னா திருவள்ளுவர் வாழ்ந்த அந்த காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்திருக்கும். ஸோ அதை தான் அவர் வந்து இப்படி பாடியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை பற்றி கூறும் நூல் எது? பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. உலகு கிளர்ந்தன்ன உருகழு வங்கம். ஸோ இப்போ தான் நம்ம இந்த லெசனில் பார்த்தோம், போன லெசனில். ஓகேங்களா. உலகு கிளர்ந்தன்ன உருகழு வங்கம் அப்படின்னா இந்த வரிகள் இடம்பெற்றிருக்க நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. ஓகேங்களா. போன லெசனில் படித்தோம். அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பதிற்று 10. ஸோ அதாவது பெரிய கப்பல்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. டேஷ் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது ஒரு பேரில் இருக்கிற அது டேஷ் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா சேந்தன் திவாகரன் அப்படிங்கிற நிகண்டு நூலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா தமிழர்கள் கப்பல் கட்டுறதில் சிறந்திருந்திருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் தொடர்பில்லாதது எது? சிறிய நீர்நிலைகள். ஓகேங்களா. சிறிய நீர்நிலைகளில் எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா தோணி, ஓடம், படகு, பூனை, மிதவை, தெப்பம் அப்படிங்கிற இந்த கப்பல்களை நம்ம பயன்படுத்தலாம். சின்ன சின்னதாக இருக்கும். தோணி, ஓடம், படகு, பூனை, மிதவை, தெப்பத்தை. வங்கம், களம்லாம் பெரிய நீர்நிலைகளில் ஓட்டுறது. ஓகேங்களா. ஏன்னா அதோட ஆழம் கரெக்டாக இருக்கணும். கீழ்கண்டவற்றில் தொடர்பில்லாதது எது? கடல் பயணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா களம் வந்து பயன்படுத்துவோம், வங்கத்தை பயன்படுத்துவோம், நாவாயை பயன்படுத்துவோம். ஸோ தோணி அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று. அது ஏன்னா சிறிய நீர்நிலையில் ஓட்டுறது. ஓகேங்களா. மரத்தை குடஞ்சி யூஸ் பண்ணுறது. மரத்தின் உட்பகுதி தோண்டப்பட்டவை டேஷ் என அழைக்கப்பட்டன. மரத்தின் உட்பகுதி தோண்டப்பட்டவை எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சுன்னா தோணி அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. தோணி. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. தமிழர்கள் அயல்நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றதாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாக தான் இருக்குது. நியூசிலாந்தில் ஒரு மணி இருக்குது, நம்ம மணி. கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் பாருங்கள். கம்மியர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. கம்மியர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. களஞ்சை கம்மியர் வருகன கூயி என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? களஞ்சை கம்மியர் வருகன கூயி என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து மணிமேகலை.
மணிமேகலை. மணிமேகலையில் 25வது காதையில் 124வது அடியாக இருக்குது. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்பு அடையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினாங்க. நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்துகிறாங்க. அதாவது நீர்மட்ட வைப்பிற்காக. பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்றவை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? கீழே இருக்கிறதுலாம் வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்றது. பக்கவாட்டுக்கு தேக்கு, வெண்தேக்கை பயன்படுத்தியிருக்காங்க. மரத்தின் வெட்டப்பட்டிய பகுதியை வெட்டுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. மரத்தோட வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர். ஓகேங்களா? வெட்டினதுக்கப்புறம் அதன் நிறத்தை பார்த்தே அதோட தன்மையை சொல்லுவாங்க. கண்ணடை, இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. கண்ணடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவம். கண்ணடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவம். மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்த மாட்டாங்க. நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்குறாங்க. இவற்றை தச்சு முழம் அப்படின்னும் நீட்டளவையால் கணக்கிடுறாங்க. தச்சு முழம் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க அளவைக்கு. பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் இதை அழைக்கிறாங்க. கரிமுக அம்பி, பரிமுக அம்பிலாம் இதை சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த பேரை. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அனைத்தும் சரியானது தான். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார், பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அரைந்தனர். சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினாங்க. இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. இம்முறையை இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்கோபோலோ என்னும் கடற்பணி வியந்து பாராட்டியிருக்காரு. இரும்பு ஆணிகள் துருப்பிடித்து விடும் என்பதால் மரத்திலான ஆணியையே இதில் பயன்படுத்தியிருக்காதா சொல்கிறாங்க. இந்த ஆணிகளை தொகுதி அப்படின்னு அழைச்சிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ அப்போ என்ன, அனைத்து கூற்றும் சரிதான். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்கணும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பலை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னவர் யார்? ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பழுது பார்க்கணும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பலை 50 வருஷம் ஆனாலும் பழுது பார்க்க தேவையில்லை, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வாக்கர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் தான். வாக்கர் அப்படிங்கிற ஒரு அறிஞர். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதில் பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காணா பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர்கள் பயன்படுத்துகிறாங்க. பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காணா பாய்மரம், கோசு பாய்மரம் அப்படிங்கிற 4 பயன்படுத்தியிருக்காங்க. பாய்மரங்களை கட்டும் கயிறுகளும் பல வகையாக இருந்திருக்கு. ஸோ அது என்னென்னா ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்க கயிறு, தாம்பாங் கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டாங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு அப்படின்னு இவ்வளோ வகைகளில் அந்த கயிறை அழைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கூற்றுகளில் எது சரியானதுன்னா எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் எது? பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் எது அப்படின்னா பரிபாடல் அப்படிங்கிற நூல் தான். பரிபாடல் அப்படிங்கிற நூல். அடுத்தது பொறுத்துக. அடிமரத்தை நம்ம எறா அப்படின்னு சொல்லுவோம். அடிமரத்தை எறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? குறுக்கு மரத்தை பருமல் அப்படின்னு சொல்லுவோம். திசையை திருப்பணும் அப்படின்னா அதுக்கு சுக்கான் அப்படிங்கிற ஒரு கருவி பயன்படும். நிறுத்தி வைக்கணும் கப்பலை அப்படின்னா நங்கூரம் பயன்படும். அடிமரத்தை எறா அப்படின்னு சொல்கிறோம். குறுக்கு மரத்தை பருமல் அப்படின்னு சொல்கிறோம். கப்பலை திசை திருப்பணும் அப்படின்னா சுக்கான் அப்படிங்கிற கருவி பயன்படுது. கப்பலை நிறுத்தி வைக்கணும்னா நங்கூரம் அப்படிங்கிற பொருள் கை கொடுக்குது, நங்கூரம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் டி சரியானது. டேஷ் என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாஸ்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது. கப்பலில் டேஷ் என்கிற ஒரு கருவியையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ யாருக்கும் தெரியல வெளில. ஸோ அப்படிங்கிற பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத கப்பல் சாஸ்திரம் அப்படிங்கிற நூல் சொல்கிறதா சொல்கிறாங்க. அப்படியாப்பட்ட பொருள் என்ன? சமுக்கு அப்படிங்கிற ஒரு பொருள். கப்பல் செலுத்துபவர் கீழ்கண்ட எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கப்பல் செலுத்துபவர் கீழ்கண்ட எவ்வாறு அழைக்கப்பட்டார்?
மாலுமி அப்படின்னு சொல்லுவாங்க, மீகாமன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீகான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கப்பல் ஓட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, நாவாய் ஓட்டு, எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா, அனைத்தும் சரியானவை. காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் என்று கூறும் நூல் இது. காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் என்று கூறும் நூல் இது. ஆன்சர் என்ன? புறப்பாடல். நலியிரு முன்னிர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் அடிகள் டேஷ் நூலில் இருக்குது. ஸோ அந்த நூலோட ஆசிரியர் வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிறவர் தான். ஓகேங்களா, நலியிரு முன்னிர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருகு அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படிங்கிறது கொஷின். அந்த நூலோட ஆசிரியர்னா வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிறவர் தான். ஆன்சர் என்ன? புறப்பாடலில் தான் இந்த வரிகள் இருக்குது. புறப்பாடலுடைய ஆசிரியர் வெண்ணி குயத்தியார். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? கலங்கரை விளக்கம் கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம். களம் என்றால் கப்பல் கரைதல் என்று, ஸோ களம் என்றால் கப்பல். ஓகேங்களா, இந்த லா வரும். களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல், கப்பலை அழைக்கும் விளக்கு கலங்கரை விளக்கு அப்படின்னு பொருள். பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் இருக்கும் பொருள்களை தோணிகளை வச்சு நம்ம கரையை சேர்த்துருக்கோம். ஓகேங்களா, அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். இதில் தமிழர்கள் தங்களது கடல் பயணத்துக்கு டேஷை வழிகாட்டிகளாக பயன்படுத்தினர் என்ற கருத்தும் உள்ளது. தமிழர்கள் தங்களது கடல் பயணத்திற்கு டேஷ் வழியை வழிகாட்டிகளாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன விலங்காக இருக்குன்னா ஆமை அப்படிங்கிறது தான். ஆமையை தான் அந்த வழித்தடத்தை நீரோட்டத்தை பயன்படுத்தி தான் நம்ம ஆளுங்க அங்கேயும் போய் வெற்றி பெற்றிருக்காங்க. களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்குந்து என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? களம் தந்த பொற்பரிசம் கழிதோணியால் கரை சேர்க்குந்து என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு அப்படிங்கிற நூல். புறநானூறு. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது என்ன? தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினது ஓடம் அப்படிங்கிற பொருள். ஓகேங்களா, ஓடம் அப்படிங்கிற அந்த கப்பல், அதுவும் ஒரு கப்பல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தோணி அதெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த சின்ன ஐட்டத்தில் வந்துடும் இது ஓடம் அப்படிங்கிறது. தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது. தொல்காப்பியம் கடற்பயணத்தை கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி என்ன? கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான் அப்படிங்கிறது தான். சுக்கான். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் டேஷ் என அழைக்கப்படும். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் டேஷ் என அழைக்கப்படும். தொகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் தொகுதி. ஓகேங்களா, ஸோ இரும்பு ஆணி அடித்தா இருத்து போகும்னு மர ஆணி அடிப்பாங்க. அந்த மர ஆணிகள் தொகுதி அப்படின்னு அழைக்கப்படுது. கப்பலை ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். நங்கூரம். இடைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை அப்படின்னு சொல்லப்படுது. கண்ணடை. ஓகேங்களா, கண்ணடை அப்படின்னு சொல்லப்படுது. இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பொறுத்துக. எரா அப்படின்னா அடிமரம், பருமல்னா குறுக்கு மரம், மீகாமன்னா கப்பலை ஓட்டுறவர், காந்த ஊசி திசை காட்டும் கருவி. ஓகேங்களா, ஸோ அந்த காலத்தில் பயன்படுத்தினது சமுக்கு அப்படிங்கிற ஒன்று பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்த ஊசினா திசை காட்டும் கருவி, மீகாமன்னா கப்பலை ஓட்டுறவர், பருமல்னா குறுக்கு மரம், எரான்னா அடிமரம். ஓகேங்களா. அடுத்தது 4வது பாடம் ஆழ்கடலின் அடியில். ஆழ்கடலின் அடியில். ஓகேங்களா, இங்கே 2 கொஷின் தான் இது, ஏன்னா கதை பகுதி இது. கடலின் நீர்மட்டம் கீழ்கண்ட எந்த நாளில் உயரும்? கடலின் நீர்மட்டம் எந்த நாளில் உயரும் அப்படின்னா பௌர்ணமி நாளில் கடலோட நீர்மட்டம் உயரும். கீழ்கண்ட அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என புகழப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன் அப்படிங்கிறவர். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன் அப்படிங்கிறவர் தான். இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புனிதங்களில் சொல்லியிருக்காரு. அதாவது அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவருடைய கதைகளில் இது வந்திருக்கு. 80 நாளில் உலகை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைச்சிருக்காரு. அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதை தான் ஓகேங்களா இந்த லெசனில் நம்ம பார்த்தோம். இந்த லெசனே அதான். ஓகேவா.
மொத்தமாக ஒரு 22 கொஷின்ஸ் இருக்கும். கொஞ்சம் கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10, 5, 8 கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேவா, சரியாக பார்த்துக்கோங்க. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று 1, ஒரு எழுத்து தனித்து ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது தான் சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எழுத்து தனியாகவும் பொருள் தரணும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்தோட சேர்ந்து வந்தாலும் பொருள் தந்துச்சுன்னா அதை நம்ம சொல்லுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, தனியாக இருந்தாலும் சொல்லு தான், சேர்ந்து இருந்தாலும் சொல்லு தான். மொழி, பதம், கிளவி என்பன சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள். ஓகேங்களா, சொல்ல வந்து மொழின்னு சொல்லலாம், பதம்னு சொல்லலாம், கிளவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் சொல்லோட வேறு பொருட்கள். ஓகேங்களா, இலக்கண முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா சொல் அப்படிங்கிறது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு 4 வகையாக இருக்குது. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு 4 இருக்குது. ஸோ அதே போல தான் இலக்கிய வகையில், இலக்கண முறைப்படி அப்படி இலக்கிய வகையில் சொற்கள் வந்து இயற் சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடசொல் அப்படின்னு 4ஆக பிரிச்சுருக்காங்க. ஓகேங்களா, இலக்கண வகையில் தான் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கிய வகையில் இயற் சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு 4ஆக பிரிச்சுருக்காங்க. ஓகேங்களா, அப்போ எல்லா கூற்றும் இதில் சரியாக தான் இருக்குது. அடுத்தது அதே தான், கூற்று தான். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இயற்சொல் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு இயற்சொல் தான் இருக்குது. ஓகேங்களா, கடல், கப்பல், எழுதினான், படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவற்றின் பொருள் இயல்பாகவே எளிதில் விளங்குது. கடல், கப்பல், எழுதினான், படித்தான். ஸோ இது சிம்பிளாக நமக்கு ஈஸியாக புரிஞ்சு போகுது. ஓகேங்களா, அப்போ இது வந்து இயற் சொற்கள், அதாவது இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள். ஓகேங்களா, இயற் சொல் அப்படிங்கிறது பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகையில் வரும் அப்படிங்கிறாங்க. இயற் சொல் அப்படிங்கிறது வினை, இடை, உரி, பெயர். ஸோ இந்த 4 வகையில் வரும். கடல் அப்படின்னா ஒரு பேர், கப்பல் அப்படின்னா ஒரு பேர், எழுதினான் அப்படிங்கிறது ஒரு வினை, படித்தான்ங்கிறது ஒரு வினை. புரியுதுங்களா சொல்கிறது? ஸோ இப்படி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் அனைத்தும் சரியானது தான். மண், பொன் என்பது டேஷ் அப்படிங்கிறாங்க. மண், பொன் அப்படின்னா அது பெயர் இடைச்சொல். புரியுதுங்களா, பெயர் இயற்சொல். ஓகேங்களா, மண், பொன் அப்படிங்கிற ஒரு பெயரை தானே குறிக்குது. ஸோ அப்போ வந்து அது பெயர் இடைச்சொல். நடந்தான், வந்தான் அப்படிங்கிறது என்னென்னா, நடந்தான், வந்தான் அப்படின்னா அது ஒரு வினையை குறிக்கும். அப்போ வினை இயற் சொல். ஓகேங்களா, வந்தான், நடந்தான், போனான் அப்படின்னா வினை இயற் சொல். அவனை, அவனால், அவனை, அவனால். ஸோ அப்படின்னா இது இடையில சொல்கிறது. ஏன்னா இது வந்து ஒரு பொருளை கொடுக்காது, முடிவுக்கு வராது. அவனை கொள்வேன், அவனால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து ஒரு பொருளை முழுமையாக்காது. அப்போ இடையில் இருக்கிற இயற் சொல் இது, இடையில் இருக்கிற இயற் சொல். அடுத்து பாருங்கள், மாநகர் அப்படின்னா என்ன? உரிச்சொல். ஒரு பெருமைப்படுத்தி சொல்கிறது, பெருசாக சொல்கிறது. ஓகேங்களா, அதற்கு பேர் தான் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். உரிச்சொற்றொடர் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஒரு பொருளை பெருசாக சொல்கிறது. ஓகேங்களா, கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? வங்கூழ், அழுவம், சாற்றினான், உருபயன் ஆகிய சொற்களை கவனியுங்கள். 4 சொற்களை பாருங்கள். வங்கூழ் அப்படின்னா என்ன? நம்ம காற்றுன்னு படிச்சிருக்கோம் அந்த போன லெசனில். அழுவம்னா என்ன? அதை கடல் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேங்களா, சாற்றினான், உருபயன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த சொற்களில் இலக்கியங்கள் பயின்று வரும் சொற்கள். இதெல்லாம் இலக்கியத்தில் பயின்று வர சொற்கள். ஓகேங்களா, இவை முறையே காற்று அப்படின்னு சொல்லுவோம், கடல் அப்படின்னு சொல்லுவோம் அழுவத்தை. சாற்றினான் அப்படின்னா சொன்னான் அப்படின்னு, உருபயன்னா மிகுந்த பயன் அப்படிங்கிறத பொருள் தரும். புரியுதுங்களா? இவ்வாறு கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதா, இலக்கியங்களை மட்டுமே பயின்று வந்தால் அவை தான் திரி சொற்கள். புரியுங்களா? நமக்கு தெரியாது, நம்ம இப்போ பயன்படுத்தியிருக்க சொல் கிடையாது, ஆனால் இலக்கியத்தில் மட்டும் இருக்கும், நமக்கு புரியாது. வங்கூழ், அழுவம், ஸோ நாவாயிலான்னு சொல்கிறதெல்லாம் இலக்கிய சொற்களாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை தான் திரி சொற்கள். திரிஞ்சு போய் நமக்கு இப்போ வந்து வேறு சொற்களாக இருக்குது. காற்று, கடல், சொன்னா, மிகுந்த பயன் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, அதான் திரிச்சொல். திரிச்சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயர், வினை, இடை, உரி அதே மாதிரி 4 வகையாக இருக்குது. அது என்னென்னு கீழே பார்க்கலாம். அப்போ அனைத்தும் சரி. இதில் அழுவம், வங்கம் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு அழுவம்னா என்ன? கடல் அப்படின்னு பார்த்தோம். வங்கம்னா என்ன? கப்பல். அப்போ அது என்னவாக இருக்குது? ஒரு பெயராக இருக்குது. ஸோ அப்போ அது பெயர் திரிசொல். ஓகேங்களா, புரியுதுங்களா? அடுத்தது இயல்பினான், இயம்பினான், பயின்றாள். இது வந்து வினை திரிச்சொல். திரிச்சொல் இயம்பினான் அப்படின்னு சொல்கிறாங்க. பயின்றாள், ஸோ
ஸோ இந்த சொற்கள் இப்போ நம்ம வந்து பயன்படுத்துறதில்ல. ஸோ வினை திரிச்சொல். அன்ன மான அப்படிங்கிறதுனா இடை திரிச்சொல். ஏன்னா அண்ணன், ஸோ இது எதுக்கு சொல்கிறாங்கன்னு நமக்கே தெரியல. ஸோ அண்ணன் அப்படின்னா ஒரு உணவுக்காக சொல்லியிருக்கலாம், எதுக்கோ சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா. மான அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இடையில் வர்றது. ஓகேங்களா. கூர்கழி என்பது என்ன? கூர்கழி அப்படின்னா அது வந்து உரி திரிச்சொல். உரி திரிச்சொல் கூர்கழி. ஓகேங்களா. ஸோ இதற்கு விளக்கம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா. தெரியலை அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வினா என்ன? கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? திரிச்சொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் எனவும் இரு வகைப்படுத்தலாம். புரியுங்களா. திரிச்சொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் அப்படிங்கிற ஒரு வகையாகவும் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படிங்கிற வகையாகவும் ரெண்டாக பிரிக்கலாங்கிறாங்க. அதில் வங்கம், அம்பி, நாவாய் என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளை தருது. ஓகேங்களா. கப்பல் அப்படிங்கிற ஒரே பொருள் தான். அப்போ இது என்ன? ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல். ஒரு பொருளை சொல்லி தான் திரிச்சொல் பல இருக்குது. ஓகேங்களா. இதழ் என்னும் சொல்லின் சொல் பூவின் இதழ், உதடு, கன்னிமை, பனையேடு, நாளிதழ் ஆகிய பல பொருள்களை தருது. ஓகேங்களா. அப்போ இது பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல். இதழ் அப்படிங்கிறது ஒரே ஒரு திரிச்சொல் தான், பட் ஆனால் பல பொருளை தருது. ஓகேங்களா. அப்போ அடைத்து கூற்றும் சரியானது தான். கீழ்கண்டவற்றில் சரியானது எது? சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள் தமிழ் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. பிற மொழியில் இருந்து வந்த தமிழில் வழங்கி வருபவை. இதை தான் வந்து திசை சொற்கள் அப்படிங்கிறோம். வேறு இடத்துலேருந்து நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. வேறு இடத்துலேருந்து நமக்கு வந்திருக்கு. சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் எல்லாம் வேறு சொற்கள். இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் தான் திசை சொற்கள். வடமொழியில் மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகள்லேருந்து வந்தாலும் அது திசை சொற்கள் அப்படிங்கிறாங்க. முற்காலத்தில் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி, பெச்சம் போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்றே வழங்கினர் அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியானது தான். கீழ்கண்டவற்றுள் எது சரி? இது வந்து ஃபுல்லாக வட சொற்கள். ஓகேங்களா. வட இதிலேருந்து வந்துச்சு. வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் கிடையாது. வடமொழி எனப்படும் சமஸ்கிருத சொற்கள் தான். சந்தோஷம், மன்னிப்பு, ஸோ இதெல்லாம் இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வடச்சொற்கள் அப்படிங்கிறாங்க. வடச்சொற்களை தற்சமம், தற்பவம் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். வடச்சொற்களை தற்சமம், தற்பவம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர். கமலம், அலங்காரம் அப்படின்னு வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுகிறோன்னா அது தற்சமம். லக்ஷ்மி என்பதை லக்குமி அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். விஷம் என்பதை விடம் என்று தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தற்பவம் அப்படின்னு நம்ம குறிக்கிறோம். மாற்றி எழுதுனா தற்பவம், அப்படி எழுதினோம்னா தற்சமம். ஓகேங்களா. அப்போ இதில் இருக்க எல்லா கூற்றும் சரிதான். எல்லாருக்கும் எளிதில் விளங்கும் சொல் என்ன? எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் என்ன? ஆன்சர் என்ன? இயற் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற் சொல். எல்லாத்துக்கும் எளிதாக விளங்குதில்ல. பல பொருள் தரும் ஒரு சொல் என்ன? பல பொருள் தரும் ஒரு சொல் திரிச்சொல். ஓகேங்களா. திரி சொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். அடுத்தது பொறுத்துக. பெற்றம்னா உங்களுக்கு தெரியும், பசு. இயற்சொல்னா என்ன? இயற்சொல் அப்படின்னா சோறு. ஈஸியாக புரிஞ்சு போகும் நம்ம சொன்னால். திரிச்சொல்னா அழுவம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அழுவம் அப்படிங்கிறது ஏன்னா கப்பலை குறிக்குது. சாரி, கப்பலை குறிக்கல, கடலை குறிக்குது. திசை சொல் அப்படின்னா என்ன? திசை சொல் அப்படின்னா பெச்சம் அப்படிங்கிறது. பெச்சம்னா பசு. இது வேறு எங்கேயாவது நம்ம கொண்டு வந்திருக்கோம். வட சொல்னா அப்படின்னா ரத்தம் அப்படிங்கிறது வட சொல். ரத்தம் அப்படிங்கிறது வட சொல். ஓகேங்களா. அடுத்தது அறிந்து கொள்வோம். இது வந்து போக போக ஒவ்வொரு லெசன்லேயும் நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா.
ஒரு டாபிக் புதுசாகவே கொடுக்குறாங்க உள்றக்க. அதாவது காலம் அப்படிங்கிறது 3 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு 3 வகையாக இருக்கிறத சொல்கிறாங்க. நடந்த செயலை குறிக்கிறது இறந்த காலம், நடக்கின்ற செயலை குறிப்பது நிகழ்காலம், நடக்கவிருக்கும் செயலை குறித்தா அது எதிர்காலம்ங்கிறாங்க. ஸோ நேற்று நடந்தது இறந்த காலம், இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறது நிகழ்காலம், நாளைக்கு நடக்க போகிறது எதிர்காலம் அப்படிங்கிறது தான். பார்த்தான், ஆடினால், பறந்தது அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அது செயல் முடிஞ்சு போனதை நம்ம பார்த்துட்டு சொல்கிறோம். பார்க்கிறான், ஆடுகின்றால், பறக்கின்றது, விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அது நிகழ்காலம். ஸோ விளையாட போவான், அதை நாளைக்கு பார்க்க போவான், நாளைக்கு தான் ஆடுவான், நாளைக்கு தான் பறப்பான் அப்படிங்கிறது எதிர்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இது தான். வேர்ச்சொல், அதாவது அதோடைய வேர்ச்சொல் என்ன, அதில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை நம்ம நோட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு கரெக்டாக கோடு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. வேர்ச்சொல் அப்படின்னா நட, எழுது, ஓடு, சிரி, பிடி, இறங்கு அப்படிங்கிறது தான். ஓகேவா, இதோட இப்போ இறந்த காலம், நிகழ்காலத்தை நம்ம பார்க்கணும். நட அப்படிங்கிறது வேர்ச்சொல் அப்படின்னா இறந்த காலம் என்னென்னா அவன் நடந்து முடிச்சிட்டான், அப்போ நடந்தாள், ஒரு காலத்தில் நடந்தா. நிகழ்காலம்னா என்ன, நடக்கிறா. எதிர்காலம்னா நடப்பா அப்படிங்கிறது. எழுதுங்கிறதுக்கு இறந்த காலம் வந்து எழுதுனா, எழுதினாள். நிகழ்காலத்தில் எழுதுறா, எதிர்காலத்தில் எழுதுவா. நான் வந்து ஒரு ஷார்ட்டாக நம்ம பேசுகிற மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா, அதில் இருக்க ஸ்பெல்லு இல்லைன்னு சொல்லிடுறாங்க, அதுக்காக தான் எழுத்தில் கொடுத்துருக்கேன். ஓடு அப்படின்னா ஓடுனா, நேற்று ஓடுனா அப்படிங்கிற மாதிரி. ஓடுகிறாள், ஓடிக்கிட்டு இருக்கா. ஓடுவாள் அப்படின்னா நாளைக்கு ஓடுறது, அப்போ எதிர்காலத்தில் வந்துடுது. சிரி அப்படின்னா சிரித்தாள், அவள் சிரிச்சிட்டாப்பா அப்படின்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், இறந்த காலம். சிரிக்கிறாள், சிரிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னா அதுதான் நிகழ்காலம். சிரிப்பா, நீ சொல்லு சிரிப்பா அப்படின்னா அதுதான் எதிர்காலம். பிடி அப்படின்னா பிடித்தாள், பிடிக்கிறாள், பிடிப்பாள் அப்படிங்கிறது தான் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறங்கு அப்படின்னா இறங்கினாள் அப்படின்னா இறந்த காலம். இறங்குகிறாள் அப்படின்னா நிகழ்காலம், இறங்குவாள் அப்படின்னா எதிர்காலம். அடுத்து பொருத்தமான காலத்தை தேர்வு செய்ய. அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான். நேற்று வீட்டுக்கு வருவான்னு சொல்ல முடியாதுல்ல, நேற்று வந்தான் தானே சொல்லணும். கண்மணி நாளை பாடம் படித்தாள். கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நாளைங்கிறது எதிர்காலத்துக்கு போயிடுது. மாடுகள் இப்பொழுது புல் மேயும். மாடுகள் இப்பொழுது புல் மேய்கிறது, நிகழ்காலத்தில் இருக்கும். ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்தினார். ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார், எதிர்காலம். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம், இறந்த காலம். ஓகேங்களா, ஸோ இதுதான் சரியாக இருக்கும். அடுத்ததும் பொறுத்துக. கலங்கரை விளக்கம் அப்படின்னா லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். கலங்கரை விளக்கம் அப்படின்னா லைட் ஹவுஸ். ஓகேங்களா, துறைமுகம் அப்படின்னா ஹார்பர், பெருங்கடல்னா ஓஷன், புயல் அப்படின்னா ஸ்டோம், கப்பல் தொழில்நுட்பம்னா மெரைன் டெக்னாலஜி. கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸு, துறைமுகம்னா ஹார்பரு, பெருங்கடல்னா ஓஷன், புயல்னா ஸ்டாமு, கப்பல் தொழில்நுட்பம் வந்து மெரைன் டெக்னாலஜி. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ சரியானது. அதே மாதிரி பொறுத்துக்க 22 பார்க்குறோம். மாலுமி அப்படின்னா செயலர், கடல்வாழ் உயிரினம்னா மெரைன் கிரியேச்சர், நங்கூரம்னா ஆங்கர், நீர்மூழ்கி கப்பல்னா சப்மரைன், கப்பல் தளம்னா ஷிப்யார்ட். ஓகேங்களா, ஷிப்யார்ட் அப்படிங்கிறத கப்பல் தளம். மாலுமினா செயலர், கடல்வாழ் உயிரினம்னா மெரைன் கிரியேச்சர், நங்கூரம்னா ஆங்கர், நீர்மூழ்கி கப்பல்னா சப்மரைன், கப்பல் தளம்னா ஷிப்யார்டு. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ சரியானது. இதோட 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் ஃபஸ்ட் இயரில் முடிச்சிட்டோம். நாளைக்கு செகண்ட் இயர் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி டக்கு டக்குன்னு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக நம்ம